கால் வித்தை கட்டவர்க்கு கால் முடிக்கும் ஜவகண்ணா அறவித்தை கட்டவர்க்கு அடப்பம் கட்டி சுமந்திடுவேன் கால் வித்தை கட்டவர்க்கு முன்னோடும் ஜவகண்ணா கால் வித்தை கட்டவர்க்கு முன்னோடும் ஜவகண்ணா முழு வித்தை கட்டவர்க்கு முழு வித்தை கட்டவர்க்கு முத்ததல பிள்ளையாவே முழு வித்தை கட்டவர்க்கு சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த தாய் குல தங்கங்களே ஆமா மாதவர் குல மாணிக்கங்களே ஆமையா இந்த சரி தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் தாலுகாவிலே ஆமையா கொலுவிருந்து வரக்கூடிய சரி என்ன சோதிமணி பூச்சொரியும் ஆமையா இந்த சொக்கலிங்காபுரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடிய மறவர் குலத்திலே மாசற்ற உதித்த சிங்கம் ஆமையா தேவர் குலத்திலே ஆமா தெய்வீக வழியிலே வந்த ஆமா தேவர் குல தங்கங்கள் ஆமையா கருமரத்தி வெட்ட சிங்கங்கள் சரி மற்றும் என அப்பனாகப்பட்ட இந்த பட்டாணி சாய்வு துறைமகன் ஆமையா இந்த பட்டாணி கோவிலிலே அமைந்திருக்கக்கூடிய என்ன சுவாமி கன்னியம்மா அம்மா நாகராஜன் நாகக்கண்ணி சரி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் இந்த திருவாலயம் பார்த்துக்கோ ஓடி இந்த சொக்கலிங்கபுரத்திலே ஆமா இதோடு நாம இந்த ஊரை சுத்தி சுத்தி வந்திருந்தாலும் ஆமையா இந்த ஆலயத்துக்கும் புதுசு ஆமா ஆலயமும் புதுசு சரி இந்த ஊருக்கு நம்ம வில்லும் புதுசு பார்த்துக்கோ ஆமா சங்கரன் கோயில் வந்திருக்கோம் நம்ம பனாடலி சத்திரத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஊரு சுத்து வட்டாரத்தை பூரம் சுத்தி அடிச்சாச்சு ஆனா இந்த சொக்கலிங்காபுரத்துக்கு நம்மளுடைய வில்லிசை நிகழ்ச்சி புதுசு பார்த்துக்கோ அதோடு இந்த ஐயன் பட்டாணி கோவிலும் புது ஆலயமாகவே எடுத்து கட்டி 48 நாள் ஒரு மண்டலங்கள் பூஜை மகா கும்பாபிஷேகங்கள் பண்ணி இதுதான் கொடை ஐயாவுக்கு முதல் குடை விழா ஆரம்ப நாள் பார்த்துக்குவோம் சரிதான் இந்த குடை விழாவிற்கு என்ன சுவாமி அதாவது சொல்லிருக்காங்க பாத்துக்கோ என்ன வில் இல்லாத கொடை வெறும் கொடையாம் வில் இல்லாத கொடை ஆமா வெறும் கொடை சரி அப்போ ஒரு ஆலயத்தை எடுத்துக்கிட்டா முதலாக வில்லிசை நிகழ்ச்சி வேணும் ஏப்பா பாட வேண்டும் மேலை இசைக்கலைஞர்கள் வேண்டும் ஆமா ஏன எத்தனைத்தான் கரகாட்டம் பாட்டு கச்சேரி எல்லாம் வச்சாலுமே தெய்வத்து புகழை யாராவது பாடுவாங்களா? நாலு சினிமா பாட்டை படிப்பாங்க பாடல்காரங்க. ஆமா 2 ஆட்டத்தை போட்டு பேருவாங்க. சரிதான். தெய்வ தொண்டே திருத்தொண்டு. அமையா தெய்வ தொண்டே திருத்தொண்டு. திருத்தொண்டு. அப்ப இந்த தெய்வம் எப்படி இந்த பூலோகத்துக்கு வந்தது? அமையா ஏன் அந்த சாமியை நம்ம வச்சு கும்பிடுதோம் வணங்குதோம்னு ஆமா இந்த வில்லுப்பாட்டுல மட்டும்தான் பாட முடியும் பாத்துக்கோ. ஏப்பா இதன் மூலமா தான் சொல்ல முடியும். ஆமா சரிதான். அதனால ஆமா இங்க நாங்கள் 6 பேரும் சிறு குழந்தைகள். சரி இந்த ஊருக்கு பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் வந்திருக்கலாம். ஏப்பா பேரறிஞர்கள்லாம் வந்திருக்கலாம். பேரறிஞர்களும் வந்திருக்கலாம். இசையை அப்படியே மலையா பொழிஞ்சு பாடி இருக்கலாம். ஏப்பா நீங்க காது உளர கேட்டிருக்கலாம். பல பல பட்டங்களையும் பெற்று சென்றிருக்கலாம். அமையா ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. முடியாதல்லவா? கற்றது கைமண் அளவு அல்லாதது உலகளவு என்பார்கள். சொல்வார்கள் அல்லவா? ஆமா. ஆமா தென்காசி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துட்டா ஒரு சைஸா இருக்கும் வில்லு பாட்டு. ஆமா இந்த சைடு ஒரு சைஸா இருக்கும் பாத்துக்கோ. ஏப்பா வடக்க. ஆமா வடக்கு ஏரியாவுல. ஆமா அதனால என்ன எங்களுடைய ஆமா சிட்டறிவிக்கு எட்டியவாறு நாங்கள் பாடுகிறோம்.
பாடுகிறோம். ஓட்டி அதுவும் இந்த ஐயா பட்டாணி ஆமா சுவாமியை ஏன் என்ன நம்ம மறவர் குல மக்கள் வந்து வைத்து வணங்குகிறார்கள்? ஆமையா என்னத்துக்கு நம்ம பின்னால வந்தாருன்னு ஆமா இந்த வில்லிசை சரி மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமையா அதனால ஆமா எந்த ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும் இருந்த போதிலும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை தவறு செய்திருந்தால் எப்படி ஆதரிப்பீர்களோ ஆமா அதை போன்று அடியனையும் ஆதரிக்குமாறு கேட்டு கொள்கிறோம். ஆமையா ஏமனா என்ன ஐயா பிறந்தது எந்த குலத்துல பிறந்தாரு? எங்க எங்க சாய்வு குலத்துல பிறந்தாரு. ஏப்பா சாய் குலத்துல. அதுக்குத்தான் ஐயாவுக்கு இன்னைக்கு பட்டாணின்னு பேர் பார்த்துக்கோ. ஆமா இந்த கன்னியம்மா யாரு என்ன அப்படின்னு இப்ப விரிவா சொல்லுவோம். ஆமா கொடை முடியுத வரைக்கும் நான் எந்த ஊர்லயும் பார்த்தது கிடையாது. வில்லு தட்ட சம்மதிக்க மாட்டேங்க பார்த்துக்கோ. ஆமா தாய் குல தங்கங்கள் அத்தனை பேரும் ஓடியாந்து உட்கார்ந்து பாக்காங்க. மத்த ஊர்ல 2 ஈயும் காக்கா உட்கார்ந்திருக்கும். ஈயும் காக்காவோட அம்மா 2 ஆளு தான் உட்கார்ந்திருக்கும். அப்படி சொல்லாத. மத்த ஊர்லனா 2 பெரியவங்க இருப்பாங்க. எங்க ஊர்ல வில்லு வச்சு பாருங்க. உங்க ஊர்ல வில்லு வச்சு பார்த்தா எப்ப கோயில் பிடிக்காது பார்த்துக்கோ. எப்பா அப்படி இருக்கும்னே. கூட்டம்னா கூட்டம், அப்பேற்பட்ட கூட்டம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதனால ஆமா இந்த கூட்டம் அப்படியே இருந்து சரி கடைசி வரைக்கும் ஐயாவுடைய திருப்புகளை கேட்டு ஆமா செல்லுங்க பாத்துக்கோங்க. ஆமையா அதனால என்ன சுவாமி எந்த ஒரு ஆலயத்தை எடுத்தாலும் ஆமா யாமனா ஒரு நாள் கோயில் கூடையா இருந்தாலும் சரி, 2 நாள் கோயில் கூடையா இருந்தாலும் சரி, ஏப்பா 3 நாள் கூடையாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள் விழாவா இருந்தாலும் முதலாக யாருக்கு பாடணும்? யாருக்கு பாட வேண்டும்? ஐயன் சாஸ்தாவுக்கு தான் பாட வேணும் பாத்துக்கோ. ஆமா சாஸ்தா பிறந்தாத்தான் ஏப்பா என்ன சகல தெய்வங்களும் ஆலயத்துக்கு மனமகிழ்ந்து ஆடுமா. ஏப்பா குலவ ஓட்டு தலையை விரிச்சு ஆடும் பாத்துக்கோ. ஆமா யாமனா என்ன நாமெல்லாம் யாருக்கு பிறந்த பிள்ளைகள்? ஏப்பா நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். யாருக்கு? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அப்படியா? அம்மா ஆனா சாஸ்தா அப்படி இல்ல. எப்படி சுவாமி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த பிள்ளைகள். அம்மா ஓ சின்னையா, நீ யாருக்கு பிறந்த? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்தேன். அப்படியா? ஆமா. அதான பார்த்தா ஆச்சிக்கு தாத்தாவுக்குள்ளலாம் கிடையாது. அதனால அரிக்கும் சிவனுக்கு உதித்த அமையா ஐயன் தர்மஞான சாஸ்தா ஆமா பிறந்தால்தான் சகல தெய்வங்களும் மனமகிழ்ந்தாடுமா. அமையா அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா ஆமோ நேத்து குடியலைப்புன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்கன்னு வையி. ஏப்பா அந்த சாஸ்தாவுக்கு விரிவா விடிய விடிய உட்கார்ந்து பாடி இருக்கலாம். 6 மணிக்கு முடிச்சிருக்கலாம். ஏமனா நம்ம அண்ணாச்சி போன் போடும் போது ஆமா ஒரு நாள் கோயில் கூட தான் சொல்லிட்டாவ பாத்துக்கோ. சரிதான். இல்லன்னா நாங்க நேத்தே வந்திருப்போம். 2 நாள் வைக்கப்படாதா? என்ன ஒரு நாள் பாட்டு வேற மாதிரி வரும்னே. எப்படி? ஐயா கருத்த ஓட மஞ்சளிங்கி சட்டையா வெள்ளமண்ணா உள்ள ஆளு அப்படி போட்டாங்க. அப்படி போட்டா தான் ஆட்டமே வரும். ஆமா அது பெறவாட்டி படிச்சிருவோம். சரிதான். ஏய்யா நேத்து குடியலைப்புன்னு வச்சிருந்தாங்கன்னு வை. ஆமா சாஸ்தாவுக்கு பாடி இருக்கலாம். ஏப்பா அவருக்கு பாடி இருக்கலாம். ஏமனா என்ன கலியுக தெய்வமாக பிறந்த ஆளுதான் இந்த சாஸ்தா. அமையா அடுத்த வருஷம் என்ன முத கூட தானே வருஷம் தொடர்ந்து 3 கொடை ஜமானி தொடர்ந்து கொடுத்துருங்க பாத்துக்கோங்க. ஆமா கும்பாபிஷேகம் பண்ணி சரி 3 கொடை இதே போல தொடர்ந்து கொடுத்துருங்க. சரிதான். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சபடி வச்சுக்கலாம். எப்பா 5 வருஷத்துக்கு ஒரு வைக்கலாம், 2 வருஷத்துக்கு ஒரு வைக்கலாம், 2 வருஷத்துக்கு ஒருக்கா வச்சுக்கலாம். ஆமா யாமனா ஐதீக சாஸ்திர முறைப்படி அதுதான் பாத்துக்கோ. அமையா அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா ஆமோ பாதி மதிமான் மெழுகும் எங்கையோடு பாம்பணிந்தோ பார்வதியை மனம் புரிந்த ஆமோ சுவாமியே ஆதிசிவன் மோகம் அது கலியுதமாகி ஆமையா அச்சுதன் என்பருமான் இருகரத்தினால் ஏந்த ஆமோ
சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 சாஸ்தாக்கள் ஆமையா தோளினில் பூணூல் இலங்க தோன்றி என்ன சுவாமி அறைக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஆமோ தர்ம ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம் சுவாமி? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தார். அடுத்த மாசம் அந்த உத்தரம் வருது பாத்துக்கோ. ஆமா, அதுவும் 18ஆம் தேதியில வந்து ஐயன் பிறந்தார். ஐயா அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா பங்குனி மாதம் புதனதி ஐயனே பங்குனி மாதம் பவரண பஞ்சமி கடகேள கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் 18ஆம் தேதியோ ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிறந்தார். கையிலில் பிறந்தவர்க்கு ஆதியில உள்ளவர்க்கு சுவாமி ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் சபரிமல தர்மசாஸ்தா திருமேனி குலத்தொப்புல ஆரி எங்க அச்சங்கோவில் குலத்தொப்புல பொறிமுத்து ஆதினமலை ஆதி வரம் கொண்ட சபரிமல தர்மசாஸ்தா ஐயன் பிறந்தாரே சொக்கலிங்கபுரம் அதில பட்டாணி வாசலில உன்னால பூணூலா அன்பரித்ததால்வடமா வெள்ளியால் பூணூலா இளமதியாதால்வடமா அங்கத்தால பூணூலா ஆல்மதியாதால்வடமா ஆனப்புலி கூட்டத்தோடு ஐயனுக்கும் ஐயனாக ஆசா பிறந்தாரே ஓடுங்கம்மா ஒரு உழவு தெரியாதோ காத்து கேட்கவே மாட்டேக்கு. நல்லா உஷாரா போடுங்க பாப்போம். இப்ப எங்க வாலி வச்சுங்க இருந்துனா விசில் அடிக்க சொன்னா அப்படி அடிப்பாங்க. ஓடுங்கம்மா ஒரு குலவை வாயால இன்னும் ஒரு குலவை இருகரையும் பெருகி வர உன்னால பூணூலா உண்பதித்ததால்வடமா அரிக்கும் சிவனுக்கு ஐயனுக்கும் ஐயனாக ஆதிபரம் கொண்ட ஐயனார் சாஸ்தா அவதாரம் செய்தாரே. சுவாமி ஆதி வெள்ளி கைலை ஆடி பொன்னா முடிகுழு ஆதி வெள்ளி கைலை யாரெல்லாம் அரணாருடன் ஆதி சிவனாரும் சிவனாரோட பார்வதியோ ஐயனே இந்திரலோகம் நன்னதி
இன்பமுடு பிரம்மலோக பிரம்மாவும் பிரியமுடன் வைகுண்ட லோகத்திலே வைகுண்ட பச்சமலா அங்கே பச்சமாள லட்சுமியா முற்கோடி தேவர்களோ எண்ணாயிரம் அகத்தியரா அழகு கொம்ப அமரதேவ அமரதேவ அஷ்டதுக்கு அடரே அஷ்டதுக்கு வாழர்களோ அப்படி கொண்டு வேறுக்கும் நாளையில சிவபெருமா பகவானுக்கு தெய்வலோக ரம்பை எல்லாம் திருநடனம் ஆடுவாரோ ரம்பையவ வருவாளா நடனம் அது ஆடுவாளா ஊர்வசிய வருவாளோ உல்லாசம பாடுவாளா ஞானகையும் வருவாளே மிருதங்கங்கள் போடுவாளே நல்ல சரஸ்வதியா வருவாள் சங்கீதங்கள் பாடுவாளே தெய்வனான பகவானே தெய்வலோக சித்தர்கள் தினமும் வந்து பணியுவாரோ ஐயா வெஞ்சாமரை வீசுவாரே வெஞ்சாமரை வீசுவாரோ உனக்கு வேண்டும் பணியுவாரே வெஞ்சாமரை வீசுவாரோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளுக்கு கைலாசத்திலே உள்ள தேவர்கள் தேவ முனிவர்கள் அப்படி தெய்வ பஞ்சாங்கங்கள் எல்லாம் பாடி பொழுதிருந்து வரக்கூடிய காலத்தில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் அந்த சிவபெருமான் 14 உலகங்களையும் படைத்தார். ஏப்பா அது என்ன உலகம் எல்லாம்? இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், வருணலோகம், சத்திலோகம், சிவலோகம், யமலோகம், தவலோகம், பூலோகம் என்று ஆண்டவன் படைத்து இந்த பூலோக தேசத்திலே ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்தார் பகவான். என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் அம்மையப்பனுடைய அம்சத்திலே நம்மளை பெற்றெடுத்த தந்தையும் தாயமும் படைத்தாரா. அந்த தாயமும் தந்தையும் படைத்தார். ஒரு மனுஷன் கோயிலுக்கு போக வேண்டாம், சாமியை கும்பிட்டு வணங்கவே வேண்டாமா. அம்மா பெத்த தாய் தாப்பனுக்கு ஒரு வாய் கஞ்சிய ஒழுங்கா கொடுத்தா போதும். சரிதான். ஏனே அந்த அம்மா அப்பாவை நல்லா வச்சு காப்பாத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே அந்த பவானி பார்வதி வாங்கின மாதிரி 108 திருப்பதியும் 1008 சிவதளத்தில் உள்ள அனுக்கிரகம் கிடைக்குமா. ஏப்பா அந்த அம்மையப்பனோட அனுக்கிரகம் அம்புட்டு கிடைக்குமா. இப்ப யார் பெத்த தாய் தாப்பனை மதிக்கா? தாயானி பேயானா கீழே போட்டு மிதிக்காங்க பாத்துக்கோ. தாயோ இல்ல பேயோங்க. தாயோ பேயோங்கானா. அம்மா அவன் பேய் தான் வந்திருக்கும் போலுக்கு, அப்பா தான் பேயின்னு இருப்பான். சரிதான். அதனால என்ன ஏனே கோயிலுக்கு போக வேண்டாம், சாமியை கும்பிட்டு வணங்க வேண்டாம்னு சொல்லல. ஏப்பா என்ன செய்யணும்? முதல்ல வீட்டுல இருக்க தெய்வத்தை கும்பிட்டு
கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிடுங்க. மாதாவையும் பிதாவையும் கும்பிடணும். ஒருத்தன் வீட்டுல தாய் தாப்பனுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டான், 101 தடவை பிள்ளையார் கோயிலை சுத்தி சுத்தி கும்பிடுவான். ஏப்பா கோயிலுக்கு கோவரம் கட்டுவான், கொடிமரம் வச்சிருவான். அனுக்கிரகம் எங்க கிடைக்கும்? அம்மா அங்கே பார்த்தா குடிசையில கிடப்பா. என்ன செய்ய? அனுக்கிரகம் கிடைக்கவே செய்யாது பாத்துக்கோ. அதனால என்ன ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் இந்த சிவபெருமான் 14 உலகத்தையும் படைத்து ஈயரம்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்தார். ஏப்பா படைத்தால் மட்டும் போதுமா? படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேணும். வேண்டுமல்லவா? இன்னைக்கு நம்மளுக்கு எங்க படியளந்திருக்காரு? ஏப்பா நம்ம சொக்கலிங்காபுரத்துல. சொக்கலிங்காபுரத்துல பட்டாணி கோயில்ல படியளந்திருக்காரு பாத்துக்கோ. ஏப்பா அங்க சுரண்டையில வச்சு ஏறணும் வண்டினே. இங்க வரைக்கும் குறுக்க வழியே ஓட்டிருக்கேன். வழிய ஓட்டிருக்கியா? அம்மா ஏன் இடம் தெரியாமதான். ஓ வழி தெரியாம? அம்மா அது வழியெல்லாம் தெரியும். இந்த உடுக்காரனே அதாமன ஊரு அப்படியே அதாமன ஊருன்னு சொல்லியே கூட்டு வந்திருக்காரு. ரமணா நீ சின்ன பிள்ளைல பயந்துடப்படாதுல ஊரு பேரை வந்து சின்ன பின்ன வந்ததில்ல. அதனால அம்மா படியளந்தார். இன்றைக்கு நாம சொக்கலிங்காபுரத்திலே. ஏப்பா அந்த சொக்கலிங்காபுரத்துல படி அளப்பாருன்னு வீட்டுக்குள்ள இருந்தா பகவான் எங்க படி அளப்பாரு? உழைக்கிறோம். உடம்ப கொடுத்து உழைக்கிறோம். உடம்ப கொடுத்து உழைச்சாதான் ஆமா அந்த உழைப்பின் வடிவில நமக்கு பகவான் படி அளப்பார். உழைப்புக்கு தேவையான ஊதியம் கிடைக்கும்னு என்ற ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் படி அளக்க வேணுமே என்றோ. ஏ அம்மா உமையவள் பார்வதா தேவியே, ஆண்டவா இறைவா, உலக மக்களுக்கெல்லாம் படி அளக்க வேணும், படியரிசி எடுத்து தா என்று சொல்ல என ஆண்டவன் பகவான் படியரிசியை வாங்கினார். எப்படி படியளக்க வருவாரையானார்? அவர் நாளி நல்ல தின எடுத்து நாடு எங்கும் படியளந்தார். நல்ல தின எடுத்து நாடு எங்கும் படியளந்தார். மெல்ல தின எடுத்து உலகம் எல்லாம் இறையளந்தார். மெல்ல தின எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தார். ஆளாக்கு தின எடுத்து அகிலம் எல்லாம் முதலந்தார். தின எடுத்து அகிலம் எல்லாம் முதலம் சாமியை உயிரோந்த பிடாமல் உயிரோந்த பிடாமல் இழந்து வாராரே. உயிரோந்த பிடாமல் இழந்தோ வாராரே. ஐயா எறும்பு யானை மோதல் என்ன ஒன்னா மனுக்களே இழந்து வாராரே. அப்படி இழந்து படி இழந்தோ கைலாசம் வாரபோதோ நம்ம கண்ணன் தங்கை பார்வதியா பகவான் எப்போ வருவாரே என்றோ அவளுக்கு எண்டியில ஜலம் எடுத்து பாரிஜாலம் மலர் எடுத்தோ ஆண்டவன் தம் பகவானுக்கு பாத பூஜை முடிப்பதற்கு ஜெயம் முடிப்பதற்கு பார்வதியும் எதிர்பார்த்தார். சிவசக்தி பார்வதியா எதிர்பார்த்தார். பாத பூஜை முடிப்பதற்கு எதிர்பார்த்தார். அம்மை உமா பார்வதியா எதிர்பார்த்தார். அப்படிப்படி இழந்த பகவானே பூஜை முடிப்பான இறையனந்த ஈசனு சத்தியை பாரி கொடுப்பான பகவானை நிக்க செய்து நிக்க செய்தா பார்வதி பாதம் தொட்டு கழுகினால் பாரிஜாத மலர் எடுத்து பகவானுடைய பாதத்திலே கொண்டு போய் போட்டான். ஏப்பா போடுகிறா பார்வதி. அப்படி பாதத்திலே போட்டு பாதம் தொட்டு வணங்கி ஆமா பகவான வருக வருக என்று வரவேற்பு செய்தால் ஆதிசக்தியான பார்வதா தேவியான வாங்கோ சுவாமி என்று வரவழைத்தார். அந்த காலத்தில்